இந்த நாளிலும் நாம் சபையாய் கூடும்படி செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த மண்ணில் வந்து பிறந்தபோது தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவருக்கு பேர் கூட தேவதூதனால் சொல்லப்பட்டு தான் அந்த பெயர் வைக்கப்பட்டது. இயேசு என்று அவருக்கு பெயரிடப்பட்டது. இயேசு என்றால் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். ஆண்டவர் இந்த பூமியில பிறந்த நோக்கம் ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அதற்காகத்தான் இந்த பூமியில வந்து அவர் பிறக்க வேண்டியதாக இருந்தது. ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிக்க வேண்டுமானால் அதற்கு மிகப்பெரிய வழக்கரையும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அதற்காக அவர் தன் ஜீவனையே கொடுக்க வேண்டியதா இருந்தது. அதற்காக தன்னுடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தை சிந்த வேண்டியதா இருந்தது. ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டது சிலுவை மரணம். ஆகவே இன்னைக்கு நம்ம இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்ற தலைப்பில் சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சிலுவையை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ளாவிட்டால் ரட்சிப்பின் பூரணத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது. சிலுவையை மேலோட்டமாய் பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்களாலே கிறிஸ்தவர்களான நம்மில் பெரும்பாலானவர்கள் ரட்சிப்பை அறகுறையாய் அனுபவிக்கிறது ரொம்ப வேதனையானது. நாம் ஒவ்வொருவரும் சிலுவையின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையின் ஆழத்தை அறியாவிட்டால் ரட்சிப்பின் பூரணத்தை நம்மால் ஒரு காலம் அனுபவிக்க முடியாது. சிலுவை என்றால் என்ன? ஆண்டவர் எதற்காக இந்த சிலுவை மரணத்தை தெரிந்து கொண்டார்? சிலுவை இல்லாமல் வேறு வழியில ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஒரு எளிதான வழிகளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கலாமே. சிலுவையின் வழியை ஏன் அவர் தெரிந்தெடுக்கணும்? சிலுவைன்னா என்ன? உபத்திரவம், துன்பம், கஷ்டம், பாடு, அவமானம், நிந்தை, இப்படிப்பட்ட வழியை அவர் தெரிந்து கொண்டிருக்கணும். இப்படிப்பட்ட வழியில தான் சென்று ஜனங்களை ரட்சிக்க வேண்டியது ஏன் அவருக்கு அவசியமா இருந்தது? தேவன் இந்த பூமியில அவர் வெளிப்பட்ட போது இருவேறுபட்டவராக அவர் இருந்தார். முழுவதும் மனிதனாக இருந்தார், முழுவதும் தேவனாக இருந்தார். இருவேறுபட்டவராக இந்த பூமியில அவர் இருந்தார். மனிதனுடைய பாவங்களிலிருந்து அவனை ரட்சிக்க வேண்டுமானால் இந்த பூமியிலே மனிதனைப் போலவே அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் பிறக்க வேண்டியது இருந்தது. ஏதோ திபு திபுன்னு போய் சிலுவையில போய் மரிக்கிறதல்ல, இந்த பூமியில அவர் சோதிக்கப்பட வேண்டியது இருந்தது. அவர் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாதவராய் இருந்து, குற்றமற்றவராய் இருந்து, தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய ஜீவனையும் அவர் கொடுத்தால்தான் பாவிகளாகிய நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அவர் ஏதோ ஒரு எளிதாக ஒரு வழியை அவர் தெரிந்து கொள்ளல. அவர் ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்பட்டார். பாவம் செய்யாதவராக வாழ்ந்தார். குற்றமற்றவராக வாழ்ந்தார். அவர் சிலுவையிலே பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தினதன் மித்தமாக ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடிகிறது. அவர் பாவம் செய்திருப்பாரானால், அவர் சிலுவையை தவிர்த்திருப்பாரானால் ஒரு காலம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அவருக்கு வல்லமை இருந்தது. அவர் மகிமை நிறைந்த தேவனாக இருந்தார். அவர் சிலுவையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்க முடியும். சிலுவையை அவர் சிலுவையின் வழியை அவர் தள்ளிவிட்டிருக்க முடியும். ஆனால் அவர் சிலுவையின் வழியை தெரிந்து கொண்டார். பிறக்கும் போதே அவர் மரிப்பதற்காக பிறந்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை கோலாகலமாகவும் கொண்டாட்டமாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் சிலுவையை ஆழமாக அறியவில்லை. அவர் பிறந்ததே மரிக்கிறதுக்காக.
அவருடைய பிறப்பே மரிப்பதற்காக அவர் பிறந்தார். அவர் மரிக்காவிட்டால் ரட்சிப்பு இல்லை. மரணத்தின் மூலமாக தான் ரட்சிப்பை தேவன் சம்பாதித்தார். மரணம் இல்லாவிட்டால் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ஆண்டவர் ஒரு மனிதனாகவே இருந்து அவர் தூய்மையாய் வாழ வேண்டியது இருந்தது. நீங்க அடிச்சா திருப்பி அடிக்காம இருக்கிறதுக்கு யாரால முடியும்? துப்பனா திருப்பி துப்பாம இருக்கிறதுக்கு யாரால முடியும்? எவ்வளோ பரியாசங்கள், கேலி, தகாத வார்த்தைகள், ஒன்று கூட அவர் எதிர்வினை ஆற்றல. அவர் ஒரு புழுவை போல இருந்தார். ஒரு சக்தியற்றவரை போல இருந்தார். ஒரு பலவீனனை போல இருந்தார். இந்த உலக ஜனங்களுக்கு சிலுவையின் வழி ஒரு பைத்தியமாய் தெரிந்தது. சிலுவை ஜனங்களுக்கு ஒரு பைத்தியமாய் தெரிந்தது. ஏன்னா ஒரு குருடர்களை பார்வையை செய்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். கடல் மீது நடந்தார். 2 மீனையும் 5 அப்பத்தையும் அவர் 5000 பேருக்கு மேலாக அவர் அவர் போஷித்தார். இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை செய்தார். மரித்து 4 நாள் இருந்த ஒரு லாசருவை உயிரோடு எழுப்பினார். இப்படி வல்லமையான காரியங்களை செய்தவர் ஒரு சக்தியற்றவரை போல, ஒரு பலன் இல்லாதவரை போல அவர் சிலுவையிலே கொண்டு போய் அடிக்கப்பட்டார். ஒரு ஆடு அது எப்படி எதிர்க்க சக்தியற்றதா இருக்கிறதோ, அடிக்க கொண்டு போகிற ஒரு ஆடு எப்படி எதிர்க்க சக்தியற்றதா இருக்கிறதோ, பலன் இல்லாததா இருக்கிறதோ, எப்படி ஒரு புழு தன்னை தூக்கி வீசுகிற ஜனங்களுக்கு, தன்னை மிதிக்கிற ஜனங்களுக்கு எதிர்ப்பதற்கு ஒரு பலன் இல்லாமல் இருக்கிறதோ, அதுபோல அவர் இந்த பூமியிலே இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, அவர் இந்த பூமியிலே முழுக்க முழுக்க அவர் பரிசுத்த ஆவியினாலேயே அவர் வாழ்ந்தார். ஆவியின் பலத்திலே அவர் வாழ்ந்தார். அவர் தன்னுடைய சொந்த மாம்ச பலத்திலே அவர் வாழல. தன்னுடைய ஆத்துமாவை அவர் ஒரு காலம் சார்ந்து கொள்ளல. ஆத்துமா வல்லமையை அவர் சார்ந்து கொள்ளல. அவர் தன்னுடைய சுய சித்தத்துக்கு அவர் கீழ்ப்படியில. அவர் தன்னைத்தானே சார்ந்து கொள்ளல. தானாக எதையும் அவர் செய்யல. சுயமாக அவர் செயல்படல. அவர் முழுவதும் ஆவியின் பலத்திலே அவர் வாழ்ந்தார். நித்திய ஆவியினாலே அவர் பழுதற்ற ஒரு பலியாக சிலுவைக்கு கொண்டு போகப்பட்டார். மாம்சம் அவ்வளவு மோசமானது. மாம்சம்தான் பாவத்துக்கு காரணமாயிருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்ட போது அவருடைய மாம்சத்திலே பாவம் இல்லை. ஆனால் அவர் தானாக ஒன்றை செய்திட முடியும். அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை சார்ந்து கொள்ளாமலேயே சுயமாக ஒன்றை செய்திருக்க முடியும். சுயசித்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்திருக்க முடியும். ஆனால் அவை எல்லாவற்றையும் அவர் மரணத்துக்கு உட்படுத்தினார். கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினதை உலக ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எல்லாருமே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று எல்லாரும் நம்மால் சொல்லிட முடியுது. ஆனா அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே சிலுவையின் வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் மரித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் அவற்றை குறித்து இந்த கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ளல. ரட்சிப்பு ஏதோ எளிதாக வந்து விட்டதா? அவருடைய வாழ்க்கையே சிலுவையின் வாழ்க்கை. அவர் ஒரு சிலுவையாகவே வாழ்ந்தார் இந்த பூமியிலே. சிலுவை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் மரணம். கொல்கதா மலையிலே மட்டும் அவர் சிலுவையிலே மரிக்கல. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே மரித்தவராக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். அவர் ஒரு சிலுவையாகவே இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். அவர் உயிரோடு இருக்கிற ஒரு சிலுவையாக இந்த பூமியிலே அவர் நடமாடினார். தேவனுக்குரிய அந்த மகிமையையும் அந்த வல்லமையும் அவர் துறந்தார். உபத்திரவத்தை தெரிந்து கொண்டார். பாடுகளை தெரிந்து கொண்டார். கஷ்டங்களை தெரிந்து கொண்டார். அவமானத்தையும் நிந்தையையும் தெரிந்து கொண்டார். பூரண மனிதராக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து இந்த ரட்சிப்பை நமக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். அன்பானவர்களே, சிலுவை என்று சொன்னால் ஏதோ திடீர்னு வந்து ஆண்டவர் சிலுவையில மரிச்சிடல. அவர் சிலுவையின் வாழ்க்கையை வாழ்ந்து வந்து அவர் சிலுவையில மரித்தார். அவருடைய வாழ்க்கையே ஒரு சிலுவையாக இந்த பூமியிலே இருந்தது. அவரை எதிர்த்தவர்களுக்கு அவர் எதிர்க்கல. அவரை பேசினவர்களுக்கு திரும்ப பேசல. மன்னித்தார், நேசித்தார், ஆசீர்வதித்தார். சிலுவை என்பது அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு காண்பிக்கிறது.
அவர் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்பதை நமக்கு அது காண்பிக்கிறது. அவருடைய ஆவி எவ்வளவு பரிசுத்தமாய் இருந்தது என்பதை அது காண்பிக்கிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? ஆண்டவர் என்ன மாதிரியை நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறாரோ அதே மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். விசுவாசத்தினாலே நான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டேன். அதே விசுவாசத்தினாலே அவர் எனக்கு வைத்து இருக்கிற மாதிரியை நான் பின்பற்ற வேண்டும். அவர் ஒரு சிலுவையின் வாழ்க்கையை வாழ்ந்தார், நானும் ஒரு சிலுவையின் வாழ்க்கையை வாழ வேண்டும். அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு ஊற்றினார். அவர் தன்னுடைய ஆத்தும வல்லமையை அவர் சார்ந்திருக்கவில்லை. அவர் தன்னுடைய மாம்சத்தை அவர் மரணத்துக்கு உட்படுத்தினார். அவர் முழுக்க முழுக்க அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையிலேயே இந்த பூமியிலே வாழ்ந்தார். நீங்களும் நானும் அப்படித்தான் இந்த பூமியில வாழணும். அநேகர் பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அது பொய். சிலுவையை எடுக்காத ஒருவனால் தேவனை நேசித்திட முடியாது. சிலுவையின் வாழ்க்கை வாழ்ந்திராத ஒருவனால் பரிசுத்தமாய் வாழ்ந்திட முடியாது. ஆண்டவர் இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலேயே பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்ததற்கு காரணம் பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆனால் அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே வாழ்வதற்கு அவர் தன்னுடைய ஆத்துமாவை, அவர் தன்னுடைய மாம்சத்தை, அவர் தன்னுடைய சொந்த பலத்தை அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதாயிருந்தது. அவர் சிலுவையின் வாழ்க்கையை வாழ்ந்தார். நம்ம எல்லாரும் சிலுவையில் அறையப்பட்டதை பார்க்கிறோம். அவர் அந்த பூமியில வாழும் பொழுதே சிலுவையில் அறையப்பட்டவராக வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்படியான ஒரு விசுவாசம் நமக்கு இல்லை என்று சொன்னால், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் பாவத்தின் மேல வெற்றி பெற்று இருக்கிறேன் என்று சொல்லுவதெல்லாம் போலியானது. நாம் பரிசேயர்களாயிருப்போம். நாம் உண்மையாய் அவருடைய ஜனமாக நாம் இருக்க மாட்டோம். எதற்காக அவர், நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் இருவேறுபட்டவராக இருந்தார். ஒன்று தேவனாக இருந்தார், இன்னொன்று மனிதனாக இருந்தார். அவர் தேவனாக மட்டும் இருப்பதற்காக இந்த பூமிக்கு வரல. அவர் தன்னை தேவன் என்பதை காண்பிப்பதற்காக இந்த பூமிக்கு வரல. அவர் தேவனாகவே இருந்திருந்தால் நாம் ரட்சிப்பை பெற்றிருக்க முடியாது. அவர் மனிதனாக இருந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டியது இருந்தது. 100% அவர் மனிதனாக இருந்தார், 100% அவர் தேவனாக இருந்தார். அவர் வெறும் தேவனாகவே இருந்திருந்தால் இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்காது. அவர் 100% மனிதனாக இருந்து சோதிக்கப்பட்டு உபத்திரவங்களினாலும் பாடுகளினாலும் நிந்தைகளினாலும் அவமானங்களினாலும் அவர் சோதிக்கப்பட்டு அவர் குற்றமற்றவராய் சிலுவைக்கு சென்று அவர் ரத்தம் சிந்தி நமக்கு இந்த பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுக்க இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பெரிதாக காண்பிக்கிறார்கள். அவர்கள் சிலுவையை அறிந்து கொள்ளல. சிலுவையின் ஆழத்தை அறிந்து கொண்டவன் அவர் பிறந்ததை ஒரு காலம் மேன்மையாக காண்பிக்க மாட்டான். அவரை நீ விசுவாசிப்பது உண்மையானால், உனக்காக எனக்காக அவர் பிறந்தது உண்மை என்பதை நீ விசுவாசிப்பாயானால், உண்மையாகவே அவர் என்னை ரட்சிக்க பிறந்தார் என்று நீயும் நானும் சொல்லுவது உண்மையாயிருந்தால், வெறும் அவருடைய சிலுவை மரணத்தை விசுவாசித்து பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்வது மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. அவர் இந்த பூமியிலே சிலுவையின் வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் ஒரு சிலுவையாகவே இந்த பூமியில் இருந்தார். நீங்களும் நானும் சிலுவையின் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இதுதான் மாதிரியாக நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். சிலுவையின் வாழ்க்கை இல்லாமல் நாம் பாவம் செய்யாத வாழ்க்கையை வாழ முடியாது. சிலுவையின் வாழ்க்கை இல்லாமல் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. சிலுவையின் வாழ்க்கை இல்லாமல் அவரை உண்மையாய் நாம் நேசித்திட முடியாது. சிலுவை இல்லாமல் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சிலுவையின் வாழ்க்கையை கிறிஸ்தவர்களான நம்மில் பெரும்பாலான ஜனங்கள் இந்த சிலுவையின் வாழ்க்கைக்கு இருந்து தன்னை விலக்கி கொண்டார்கள். இந்த சிலுவையின் வழியை அடைத்து விட்டார்கள். இந்த சிலுவையின் உபதேசத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள். வெறுமனமே கல்வாரி மலையிலே தொங்கின அந்த சிலுவையை மாத்திரமே அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இது ஒரு வஞ்சனை. நமக்கு பாடுகள் அவசியம், நமக்கு நிந்தை அவசியம்,
நமக்கு உபத்திரவங்கள் அவசியம். இவைகளெல்லாம் இல்லாவிட்டால் நீ ஒரு சிலுவையின் வாழ்க்கையை வாழ்ந்திட உன்னால் முடியாது. இவைகளெல்லாம் உன்னை உடைக்க வேண்டும். உன் மாம்சத்தை உடைத்து உன்னை தாழ்மைப்படுத்த வேண்டும். இவைகளெல்லாம் உன்னை பூஜ்யமாக்க வேண்டும். உபத்திரவத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். இன்றைக்கு செழிப்பு ஆசீர்வாதம் என்ற பெயரிலே கிறிஸ்தவர்கள் ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடுக்கமான வழியிலிருந்து ஜனங்களை வழிவிலக செய்திருக்கிறார்கள். சகோதரனே, நமக்கு பாடுகளும் நிந்தைகளும் உபத்திரவங்களும் துன்பங்களும் அவமானங்களும் இவைகளெல்லாம் நமக்கு தேவை. இவைகளெல்லாம் இல்லாவிட்டால் நீ தாழ்மையாக இருந்திட முடியாது. இவைகளெல்லாம் இல்லாவிட்டால் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை உன்னால் கற்றுக்கொள்ள முடியாது. இவைகளெல்லாம் உன்னை உடைத்து உன்னை நொறுக்கி உன்னை பூஜ்யமாக்க வேண்டும். தேவனையே சார்ந்து கொள்கிற வாழ்க்கைக்கு இவைகளெல்லாம் உன்னை வழிநடத்திட வேண்டும். ஆண்டவர் இந்த பூமியிலே அதற்காக தான் சிலுவையின் பாதையை அவர் தெரிந்து கொண்டார். அவர் ஒரு எளிதான பாதையை தெரிந்து கொண்டு ஜனங்களை ரட்சித்திருக்க முடியும். ஏன் அவர் ஒரு எளிதான பாதையை அவர் தெரிந்து கொள்ளல? ஏன் சிலுவையின் பாதையை அவர் தெரிந்து கொண்டார்? எதற்காக? சிலுவை தான் ஒரு மனிதனை எப்பொழுதுமே தாழ்மையுள்ளவனாக வைத்திருக்கும். சிலுவை இல்லாமல் உன்னால் தேவனை சார்ந்து கொள்ள முடியாது. சிலுவை இல்லாமல் உன்னால் பரிசுத்தமாய் வாழ்ந்திட முடியாது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. சகோதரனே, உனக்கு வல்லமை வேண்டுமா? உனக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமை வேண்டுமா? இந்த பூமியிலே நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டுமா? இந்த பூமியிலே நீ பாவத்தின் மீது ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டுமா? அப்படியானால் உனக்கு சிலுவை வேண்டும். உனக்கு சிலுவையின் வழி வேண்டும். நீ சிலுவையின் வழி இல்லாவிட்டால் நீ இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ்ந்திட முடியாது. உனக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் துன்பங்களும் நிந்தைகளும் அவமானம் இல்லாவிட்டால் நீ தேவனை சார்ந்து கொண்டு இப்படிப்பட்ட வல்லமையை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவருக்கு சகல வல்லமையும் இருந்தது. அவர் அந்த வல்லமையெல்லாம் காண்பித்திருந்தால் அவரை ஒருவர் கூட அந்த சிலுவையிலே கொண்டு போய் அவரை அறைந்திருக்க முடியாது. அவர் எப்படி இந்த பூமியில இருந்தார்? ஒரு பலவீனனை போல, ஒரு சக்தியற்றவரை போல இருந்தார். ஆகவேதான் சிலுவையின் உபதேசம் ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பைத்தியமா இருந்துச்சு. ஆனால் அது தேவ ஞானம். சிலுவை என்பது தேவ ஞானம். சகோதரனே, சகோதரியே, உனக்கு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலேயே உன்னை ரட்சிக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருந்தார். அதுதான் அவருக்கு பிரியமாயிற்று. ஜனங்கள் எதை பைத்தியம் என்று சொல்லுகிறார்களோ அதனாலேயே ஜனங்களை ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? ஜனங்களுடைய கசப்பு, ஜனங்களுடைய எரிச்சல், ஜனங்களுடைய பொறாமை, அவர்கள் தன்னுடைய சுயத்தை பிரியப்படுத்தும்படி அவர் மீது இருந்த எல்லா கசப்புகளுக்காகவும் அவரை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறைந்தாங்க. அவர் மேல எந்த பாவமும் இல்லை. அவர் மேல எந்த குற்றமும் இல்லை. தண்டனை வழங்குகிற அந்த பிலாத்துவே சொல்றா, இவரிடத்திலே நான் எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை. காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி. அவர் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அவர் பரிசுத்தம் உள்ளவராக வாழ்ந்தார். அவர் பாவம் செய்யாதவராக வாழ்ந்தார். ஏதோ ஒரு தேவனாய் இருந்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழல. அவர் 100க்கு 100 மனிதனாக இருந்து தன்னுடைய மாம்ச பலத்தையும் ஆத்தும வல்லமையும் மரணத்துக்குட்படுத்தி அவர் முழுக்க முழுக்க ஆவியின் வல்லமையினாலேயே இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். குற்றமில்லாத அவரை ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவங்களுடைய எரிச்சல், அவங்களுடைய மாம்சத்தின் தீமைகளினாலேயே இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அடித்து கொன்றார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்தது எது? அவர்களுடைய மாம்சத்தின் தீமைகள். அதே மாம்சத்தின் தீமைகளிலிருந்து உன்னை ரட்சிக்கவே அதே சிலுவையை தேவன் பயன்படுத்தினார். எந்த சிலுவை ஜனங்களின் பாவங்களினாலே, ஜனங்களின் கசப்புகளினாலே, பொறாமைகளினாலே, மாம்சத்தின் தீமைகளினாலே ஜனங்கள் எந்த சிலுவையில் அறைந்தார்களோ அதே சிலுவை அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் தேவன் செய்தார்.
சிலுவை என்பது தேவ ஞானம். சகோதரனே, சகோதரியே, சிலுவை என்பது தேவ ஞானம். அவர் அவர் பாவம் செய்ததனாலே அவர் சிலுவையில் மரிக்கல. அது அவருடைய பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. சிலுவை என்பது அவர் தன்னுடைய ஆவியிலே எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்பதை அது காண்பிக்கிறது. 2-3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இதுதான் இந்த பூமியில அவரை குறித்த சத்தியம். அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவராக. சகோதரனே, உன் ஆவியிலே நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உன் ஆவியிலே நீ தூய்மையாய் வாழ வேண்டும். வெளிப்பிரகாரமாக நீ பரிசுத்தமாய் வாழ்வதெல்லாம் அது ஒரு பரிசுத்தம் அல்ல. உன் ஆவியிலே பரிசுத்தமாய் நீ வாழ வேண்டும். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் வித்தியாசம் தெரியல. உன்னத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆவியிலிருந்து வெளிப்படுகிறதா, ஆத்துமாவிலிருந்து வெளிப்படுகிறதா? நீ சந்தோஷமா இருக்கிறது ஆத்துமாவிலிருந்து வந்ததா, ஆவியிலிருந்து வந்ததா? நீ துக்கப்படுறது ஆவியிலிருந்து வந்ததா, ஆத்துமாவிலிருந்து வந்ததா? நீ பரிசுத்தமா இருக்கிறன்னு சொல்றது ஆத்துமாவிலிருந்து வந்ததா, ஆவியில்? ஆவிக்குரிய வல்லமை உண்டு, ஆத்துமா வல்லமை உண்டு. ஆத்தும வல்லமை என்பது மாம்ச பலத்திலே வாழ்கிற வாழ்க்கை. உன்னால் வெளிப்பிரகாரமாக பரிசுத்தமாய் வாழ்ந்திட முடியும். ஆனால் உன் இருதயத்திலே உன்னால் பரிசுத்தமாய் வாழ்ந்திட முடியாது. இன்றைக்கு ஏராளமான ஜனங்கள் பணாசி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், இச்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், கனத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள், பெருமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள், சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய ஆசை இச்சைகளை பூர்த்தி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எதற்காக இவைகள் எல்லாம்? ஆவியிலே அவர்கள் பரிசுத்தமாகல, மாம்ச பலத்திலே வெளிப்பிரகாரமாக அவர்கள் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அப்படி இந்த பூமியில் அவர் வாழல. அவர் ஆவியிலே நீதி உள்ளவராக வாழ்ந்தார். சகோதரனே, நீ ஆவியிலே பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ வேண்டும். சிலுவை இருந்தால் மட்டுமே உன் ஆவியிலே நீ பரிசுத்தம் உள்ளவனாய் வாழ முடியும். சிலுவை என்பது உன் மாம்ச பலத்தையும் உன்னுடைய ஆத்து வல்லமையும் சார்ந்து கொள்ளாமல் அவைகளெல்லாம் மரணத்துக்குட்படுத்தி நீ ஆவியின் வல்லமையிலே வாழும்படியாய் உன்னை வழிநடத்துவதுதான் சிலுவை. ஆண்டவர் அண்டைக்கு வந்த ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒரு சின்ன நஷ்டம் வந்துடக்கூடாது, ஒரு சின்ன வியாதி வந்துடக்கூடாது. நீங்கள் ஒரு காலம் பரிசுத்தவான்களாக வாழ்ந்துட முடியாது. இவைகளெல்லாம் நமக்கு தேவை. இவைகளெல்லாம் நமக்கு தேவை. இது எல்லாம் தேவன் அனுமதிக்கிறது நன்மைக்காக. உன்னை உடைத்து நொறுக்கி உன்னை பூஜ்யமாக்கி உன் வல்லமையை சார்ந்து கொள்ளாமல், உன் பலத்தை சார்ந்து கொள்ளாமல், உன் திறமைகளை நீ சார்ந்து கொள்ளாமல் நீ ஆவியின் வல்லமையிலேயே நீ வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகர் ஊழியத்தில் இருப்பது ஆவியின் வல்லமையினால் இல்லை. திறமைகள், தாளந்துகள் எல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டது? ஆத்தும வல்லமை. நீ நல்ல பாடக்கூடிய ஒரு நல்ல ராகமும் குரலும் இருந்தால் உன்னை ஒரு பெரிய பரிசுத்தவான் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். சகோதரனே, நீ பாடுவதினாலேயோ பாடல் எழுதுவதினாலேயோ உனக்கு ஆவியின் வல்லமை இருக்கிறது என்று சொல்லி எண்ணி ஏமாந்து கொள்ளாதே. இவைகளெல்லாம் ஆத்தும வல்லமை. உனக்கு ஆத்தும வல்லமையிலே நீ அற்புதமான பாடல்களை நீ எழுத முடியும். உன்னையே நீ ஏமாற்றி கொண்டிருக்கிற. சகோதரா, உன்னிடத்திலிருந்து வெளிப்படுறதெல்லாம் ஆவியில் இருந்தா, ஆத்துமாவில் இருந்தா? இயேசு கிறிஸ்து பிறந்தது நாம் வாழ்வதற்காக, நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பதற்காக. நாம் அவரை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்காக அவர் பிறந்தார். அந்த வாழ்க்கை எப்படி வரும்? அவருடைய சிலுவையின் ஆழத்தை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் இந்த பூமியிலே சிலுவையின் வாழ்க்கையை வாழ்ந்ததை போல நானும் சிலுவையின் வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும். சகோதரா, அவர் தேவனாக இருந்து போய் சிலுவையிலே
திடீர்னு மரித்திடல. உன்னைப் போல என்னைப் போல சாதாரண மனிதனாக அவர் இருந்து அவர் தூய்மையாக வாழ வேண்டியது இருந்தது. அவர் அடித்தவனை அவர் திருப்பி அடித்திருந்தால் உனக்கும் எனக்கும் இந்த ரட்சிப்பை அவரால் உண்டு பண்ணியிருக்க முடியாது. அவரை திட்டினவனை திருப்பி திட்டி இருந்தால் உனக்கும் எனக்கும் இந்த ரட்சிப்பு கிடைத்திருக்காது. சாத்தானால் அவர் சோதிக்கப்படும் பொழுது அவர் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் உனக்கும் எனக்கும் இந்த ரட்சிப்புக்காக அவர் சிலுவையின் வழியை தெரிந்து கொண்டார். சகோதரனே, ஒரு எளிமையான வழியை தெரிந்து கொள்ளல, சிலுவையின் வழியை தெரிந்து கொண்டார். சிலுவையின் வழியில் தான் அவர் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டியது இருந்தது. அவருடைய ரத்தம் குற்றமற்ற ரத்தமாய் இருந்தபடியினாலேயே உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியான ஒரு வல்லமை உள்ள ரத்தமாய் அது இருந்தது. எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம், நித்திய ஆவியினாலேயே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி சத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அவர் எப்படி தன்னை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்க முடிந்தது? எப்படி? இந்த வசனத்துல தெளிவா இருக்கு. நித்திய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே தான் அவர் இந்த பூமியிலே தேவனுக்கு தன்னை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பெரும்பாலான ஜனங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவது வஞ்சனை. சாத்தான் இவர்களை வஞ்சித்திருக்கிறான். வெறும் கரங்களை தட்டுவதும் குதிப்பதும் சத்தம் போடுவதும் அந்நிய பாஷைகளை பேசுவதும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே பரிசுத்த ஆவியினாலேயே நிறைந்து வாழ்ந்தவரை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்படி அவரால் முடிஞ்சது? அவர் தன்னுடைய பலத்தை, அவர் தன்னுடைய மாம்ச பலத்தை, ஆத்தும பலத்தை அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே சிலுவையில் அறையப்பட்டவராக வாழ்ந்தார். அப்பதான் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவர் இந்த பூமியிலே வாழ்ந்திட முடிந்தது. இந்த உலகத்துல யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, அவர் சிலுவையில் அறையப்பட்டு பகிரங்கமாய் தொங்குகிறத. ஆனால் அவர் வாழும் பொழுதே சிலுவையில் அறையப்பட்டவராகவே வாழ்ந்தார். கிறிஸ்தவர்கள் இந்த சிலுவையின் ஆழத்தை அறிந்து கொள்ளல. அவரால் எப்படி தன்னை நிந்தித்தவர்களை, அவமானப்படுத்தவர்களை, கேலி பண்ணவர்களை, பரியாசம் பண்ணவர்களை, தன்னை காரி துப்பினவர்களை, அடித்தவர்களை எப்படி எதிர்வினையாற்ற முடியாம எப்படி அவரால் இருக்க முடிந்தது? ஏனென்றால் அவர் சிலுவையில் அறையப்பட்டவராகவே இந்த பூமியில வாழ்ந்தார். அவர் உயிரோடு இருந்தார், ஆனால் அவர் ஒரு சிலுவையாகவே இந்த பூமியிலே. சகோதரனே, சிலுவை என்றால் மரணம். உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னிக்க மட்டும் அவர் சிலுவையில மரிக்கல, அவர் வாழ்க்கையே சிலுவையின் வாழ்க்கையாக இருந்தது. நீங்களும் நானும் அந்த வாழ்க்கையை பின்பற்றிட வேண்டும். அதற்காகத்தான் அவர் இந்த பூமியிலே ஒரு பாலகனாக பிறந்து அவர் சிலுவைக்கு செல்ல வேண்டி இருந்தது. உன் பாவத்தை மன்னித்து உன்னை பரலோகம் கொண்டு போக வேண்டுமானால் அவர் நேரடியாக சிலுவைக்கு வந்து தன்னை கொடுத்திருக்க முடியும். அவர் நேரடியாக சிலுவைக்கு வந்து மரித்திருக்க முடியும். அவருக்கு இந்த உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தை, அவமானம், இந்த சிலுவையின் வழியை அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வெறுமனமே ஜனங்கள் பாவ மன்னிப்புன்ற பேரில் இந்த பூர்ண ரட்சிப்பை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். சிலுவையின் ஆழத்தை இவர்கள் அறிந்து கொள்ளல. சகோதரனே, உன் வாழ்க்கையிலே சிலுவை ஆழமாய் கிரியை செய்ய நீ அனுமதிக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலே சிலுவை ஆழமாய் கிரியை செய்வதற்கு நாம் அனுமதிக்காவிட்டால் சிலுவையிலே ஆண்டவர் உண்டு பண்ணின பூரண ரட்சிப்பை உன்னால் முழுமையாய் அனுபவிக்க முடியாது. இன்றைக்கு ஏராளமான ஜனங்களை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. சிலுவையின் மேலோட்டமான பிரசங்கம், அவர்கள் ரட்சிப்பை அறகுறையாக அனுபவிக்கிறார்கள். நம் வாழ்க்கையிலே சிலுவை ஆழமாய் கிரியை செய்ய வேண்டும். அவர் சிலுவையில் மட்டும் அவர் மரிக்கல, சிலுவையின் வாழ்க்கையை நமக்கு மாதிரியாக
வைத்து விட்டு போயிருக்கிறார். எத்தனை பேர் இதை நாம் விசுவாசிக்கிறோம்? அவர் சிலுவையிலே மரித்தது பூரண ரட்சிப்பை நீ அனுபவிக்க வேண்டும். பாவ மன்னிப்பை மட்டும் பெற்றுக் கொள்வதல்ல, பாவம் செய்யாத வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்வது, அவரை போலவே இந்த பூமியிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நான் உங்களுக்கு வாசிக்கிற 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம், 22, 23 நான் வாசிக்கிறேன். தயவு செய்து நீங்க கவனிக்கணும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்க தப்பு பண்ணிட்டு அடிக்கப்பட்டா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் இந்த பூமியில அவர் அடிக்கப்பட்டது தவறு செய்து அவர் அடிக்கப்படலை, பாவம் செய்ததுனாலே அவர் அடிக்கப்படலை. சிலுவை என்பது அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு காண்பிக்கிறது. அவர் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்பதை அது நமக்கு காண்பிக்கிறது. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கிறது. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். என்ன அந்த அடிச்சுவடி? சிலுவையின் பாதை. அவர் நமக்கு நடந்து போன பாதை என்ன பாதை? சிலுவையின் பாதை. அதற்கு கீழே நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் பாவம் செய்யவில்லை. சிலுவையின் வாழ்க்கை இல்லாத ஒருத்தர் கூட இந்த பாவம் செய்யாத வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்துட முடியாது. இதுதான் நமக்கு அவர் மாதிரியை பின்வைத்து விட்டு போயிருக்கிறார். அவர் நன்மை செய்து, அவர் பாடு அனுபவித்து, அவர் சிலுவையின் வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியிலே பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நமக்கு மாதிரியாக பின்வைத்து விட்டு போயிருக்கிறார். இந்த வசனத்தை நான் முழுமையாக வாசிக்கிறேன். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்துடணும். இதுதான் சிலுவையின் வாழ்க்கை. சகோதரனே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது மரிப்பதற்காக. இரட்சகர் பிறந்தது மரிப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக, பாவங்களிலிருந்து உன்னை விடுதலையாக்குவதற்காக, அவரை போல வாழ்வதற்காக. சகோதரனே, அவர் பிறந்ததுனாலே உனக்கு ரட்சிப்பு கிடைக்கல, அவர் பிறந்து மரித்ததுனாலே உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குது. மரிக்காவிட்டால் உனக்கு ரட்சிப்பே இல்லை. அவர் பிறந்ததே மரிப்பதற்காக. அதுவும் பரிசுத்தமாய் வாழ்ந்து மரிக்கணும். ஒரு மனிதனாகவே 100க்கு 100 இருந்து சோதிக்கப்பட்டு அவர் பாடுகளின் வழியே சென்று, உபத்திரவத்தின் வழியே சென்று, நிந்தையின் வழியே சென்று, சிலுவையின் பாதையில் சென்று சிலுவையில் அவர் மரிக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததுனாலதான் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் இந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. உனக்காக எனக்காக தேவன் மிகப்பெரிய விலக்கரைத்து கொடுத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக அவர் தன் ஜீவனை விலக்கரையுமாய் கொடுக்க வேண்டியது இருந்தது. மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அவர் இந்த பூமியில பிறந்ததே தன் ஜீவனை கொடுப்பதற்காக. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்காவிட்டால் உனக்கு ஜீவன் கிடைச்சிருக்காது, உனக்கு ரட்சிப்பு என்கிற ஒரு ஜீவன் கிடைச்சிருக்காது. சோதரனே, நாம் ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் 2 இடத்திலிருந்து புறப்பட முடியும். ஆவியிலிருந்து புறப்பட முடியும், ஆத்மாவிலிருந்து புறப்பட முடியும். ஆவியிலிருந்து புறப்படுகிறதெல்லாம் சிலுவையின் வாழ்க்கை வாழும்போது மட்டுமே அது ஆவியிலிருந்து புறப்படும். சிலுவையின் வாழ்க்கை வாழாதவர்களுக்கு அது முழுக்க முழுக்க ஆத்மாவிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது மாம்சத்தோடு சம்பந்தப்பட்டது. அது பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இல்லாமலேயே செய்யப்படுகிற காரியங்கள். ஆண்டவர் உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக அவர் தன் ஜீவனை கொடுக்க வேண்டியது. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக தன் ஜீவனை அதற்கு ஈடாக கொடுக்க வேண்டியது இருந்தது. தன் ஜீவனை மட்டுமல்ல,
தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுக்க வேண்டியது இருந்தது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. தன் ஜீவனையும் தன் விலையேற பெற்ற ரத்தத்தையும், அதுவும் குற்றமில்லாத ரத்தம். அவர் ஏதாவது ஒரு குற்றம் செய்திருந்தால் அவருடைய ரத்தம் நம் பாவங்களை மன்னிக்கும் வல்லமையற்றதாக இருந்திருக்கும். குற்றமற்ற விலையேற பெற்ற ரத்தம். இப்படிப்பட்ட ரத்தத்தினாலே தான் தேவன் நம்மை மீட்டு ரட்சிக்க வேண்டியது இருந்தது. ஆகவே சிலுவையை ஆழமாய் கிரியை செய்வதற்கு தயவு செய்து நம் வாழ்க்கையிலே நாம் அனுமதிக்க வேண்டும். நமக்கு வருகிற பாடுகளும் துன்பங்களும் நிந்தைகளையும் அவமானங்களையும் கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக தான் உன் மாம்சத்தை அவர் உடைக்க முடியும். உன் ஆத்தும வல்லமையை நீ சார்ந்து கொள்ளாமல் இருக்க முடியும். உன் தாளந்துகளையும் திறமைகளையும் நீ சார்ந்து கொள்ளாமல் இருக்க முடியும். உன் பணத்தை நீ சார்ந்து கொள்ளாமல் இருக்க முடியும். அநேக ஊழியங்கள் நடக்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இல்லை சகோதரனே, சகோதரியே. பணத்தின் வல்லமையினாலேயே ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தாளந்துகளினாலேயே ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திறமைகளினாலேயே ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆத்தும வல்லமையினாலேயே ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், சிலுவையை அவர்கள் எடுத்து விட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் சிலுவை ஆழமாக கிரியை செய்வதற்கு அவர்கள் தன்னை ஒப்பு கொடுப்பதில்லை. ஆகவேதான் கிறிஸ்தவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்குவார் என்ற இப்படிப்பட்ட செய்திகளையே ஜனங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சகோதரனே, நீ உபத்திரவத்தின் வழியை தெரிந்து கொள்ளாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. உபத்திரவத்தின் வழிதான் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை எளிமையாக்கி, உன்னை தாழ்மைப்படுத்தி, உன்னை தேவனையே முழுவதுமாக சார்ந்து கொள்ளும்படி உன்னை வழி நடத்திட முடியும். ஆகவேதான் உபத்திரவங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். சிலுவை என்று சொன்னால் என்ன? உபத்திரவம், பாடு, துன்பம், கஷ்டம், அவமானம், நிந்தை, இப்படிப்பட்ட காரியங்களின் மூலமாக தேவன் நம்மை மரணத்துக்குட்படுத்துவது பேர் தான் எனது சிலுவை. இவைகள் இல்லாமல் உன் மாம்சம் சாகாது சகோதரனே. இவைகள் இல்லாமல் உன் ஆத்தும வல்லமையை உன்னால் சார்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. இவைகள் இல்லாமல் உன் தாளந்துகளையும் திறமைகளையும் உன்னால் சார்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. எவன் ஒருவன் சிலுவையின் வழியை தெரிந்து கொள்கிறானோ, எவன் ஒருவன் உபத்திரவத்தின் வழியை தெரிந்து கொள்கிறானோ, எவன் ஒருவன் இடுக்கத்தின் பாதையிலே நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, அவனே இந்த சிலுவையின் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். அவனுடைய வாழ்க்கையிலே சிலுவையை ஆழமாய் கிரியை செய்து பரிசுத்தத்தை அவன் எட்டி பிடிப்பான். இல்லாவிட்டால் பரிசுத்தம் என்று சொல்லுவதெல்லாம் போலி. சகோதரனே, சிலுவையை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவைதான் நமக்கு ஜீவனை கொண்டு வர முடியும். மரணம் இல்லாமல் ஜீவன் இல்லை. ஆகவே ஆண்டவர் பிறந்தார் என்பதை நீ விசுவாசிப்பது உண்மையானால், ஆண்டவர் உனக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிப்பது உண்மையானால், உன் வாழ்க்கை சிலுவையின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீ நடமாடுகிற ஒரு சிலுவையாகவே நீ இருக்க வேண்டும். உன்னை எதிர்த்து பேசுகிறவளை நீ எதிர்த்து பேசாதவனாக இருக்க வேண்டும். உனக்கு தீங்கு செய்கிறவனுக்கு நீ தீங்கு செய்யாதவனாக இருக்க வேண்டும். உன்னை பரியாசம் பண்ணுகிறவனுக்கு திரும்ப பரியாசம் பண்ணாதவனாக இருக்க வேண்டும். நீ ஒரு புழுவை போல இருக்க வேண்டும். ஒரு புழு எப்படி தன்னை எதிர்த்தவர்களை அவர் திரும்ப எதிர்க்கல? ஏன்? அந்த புழு ஒரு பலவீனமானது. நீ நானும் அப்படி பலவீனமானவனை போல இந்த பூமியிலே வாழ்ந்திட வேண்டும். சிலுவை மட்டுமே அதற்கு உனக்கு உதவி செய்திட முடியும். ஒரு பலவீனமானவனை போல நீ வாழ்ந்திடுவதற்கு சிலுவை மட்டுமே உனக்கு உதவி செய்திட. இன்னொரு அற்புதமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையிலேயே வாழ்ந்தார்.
இதற்கு காரணம் அவர் பலவீனமானவராக இந்த பூமியிலே வாழ்ந்ததினாலே, அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே வாழ்ந்திட முடிந்தது. 2 கொரிந்தியர் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கடைசி அதிகாரம், 13வது அதிகாரம், 4வது வசனம். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனமாயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடைய கூட பிழைத்திருப்போம். இங்கே தேவனுடைய வல்லமையிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு இங்கே ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அந்த அடையாளம்? பலவீனமானவனாய் நான் வாழ்வது. பலவீனமானவனாய் வாழ்வதுன்னா என்ன அர்த்தம்? நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு புழுவை போல இந்த பூமியிலே வாழ்த்தணும், நான் ஒரு சக்தி இல்லாதவனை போல, நான் எதிர்க்க திராணி இல்லாதவனை போல இந்த பூமியிலே வாழ்ந்துடணும். சிலுவையின் வாழ்க்கை அதுதான். அதுதான் மரணத்தின் வாழ்க்கை. ஒரு மரித்த மனிதன் எப்படி அவனால் எதிர்க்க முடியாதோ அதுபோல தனக்கு தீங்கு செய்கிற ஒருவரையும் எதிர்த்திராத ஒரு வாழ்க்கையை நாம் பூமியிலே நாம் வாழ்ந்திட வேண்டும். இந்த மாதிரியை அவர் நமக்கு பின்பற்றி போயிருக்கிறார். அவர் பலவீனமானவனாய் இருந்து சிலுவையிலே அவர் மரித்து தேவனுடைய வல்லமையினாலேயே அவர் பிழைத்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருக்காக இந்த பூமியிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற விலக்கரையும் மிகப்பெரியது. இயேசு கிறிஸ்து பிறந்தது மரிப்பதற்காக. அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், இதுதான் கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நம்முடைய விசுவாசம் இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணானது. கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தின் அஸ்திபாரமே அவருடைய சிலுவை மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும். அவருடைய மரணத்திலே பங்கு கொள்ளாத நாம் அவருடைய உயிர்த்தெழுதலேயும் நமக்கு பங்கு இருக்காது. அவருடைய மரணத்தின் கூட நாம் மரிக்க தயாராக இல்லாத நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஒரு ஆவியின் வல்லமையுள்ள ஒரு கிறிஸ்தவனாக நாம் வாழ்ந்திட வேண்டும். அவர் நமக்கு வைத்துவிட்டு இருக்கிற அந்த மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். சிலுவையின் அடிச்சுவட்டை நாம் என்ன பண்ணணும்? பின்பற்ற வேண்டும். ஆகவே நம் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற எந்த காரியங்களை குறித்து தயவு செய்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவன் என்னுடைய நன்மைக்காக தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். என்னை உடைத்து நொறுக்கி பூஜ்யமாக்குவதற்காக தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். நான் அவரையே சார்ந்து அவருடைய வல்லமையிலேயே இந்த பூமியிலே வாழ்ந்திடும்படியாய் தேவன் எனக்கு இவைகளை எல்லாம் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய கரத்திலே நாம் உண்மையாகவே தேவனுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக நாம் பயன்பட முடியும். அவருடைய கரத்திலே அவரால் பயன்படுத்துகிற ஒருவனாக நாம் இருந்திட முடியும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் சிலுவையில் மரித்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பது உண்மையானால் அவர் சிலுவையிலே மரித்ததை மட்டும் நாம் விசுவாசிக்க கூடாது, அவர் வாழ்ந்த சிலுவையின் வாழ்க்கையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை போல நானும் ஒரு சிலுவையின் வாழ்க்கை வாழ எனக்கு பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்திடும். ஆண்டவரே, உம்மை போல நானும் சிலுவையின் வாழ்க்கையை வாழ்ந்திடணும். உம்முடைய சிலுவையின் வாழ்க்கையிலே ஆழமாய் கிரியை செய்திடணும். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாம் ஒவ்வொருவரும் சிலுவையின் வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.